ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸ் வெப்சைட்டை வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னுடைய பர்சனல் வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து நான் கோர்ஸ் வந்து செல் பண்ணி ஆல்ரெடி வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போதைக்கு 2 கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு கோர்ஸ் வந்து பெய்டு கோர்ஸாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெய்டு கோர்ஸ் மூலயமா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்க, ஆல்ரெடி வந்து நான் ஒரு 10,000 கிட்ட வந்து இந்த கோர்ஸ் செல் பண்ணுறது மூலயமா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஏன் நான் காமிக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காமிக்கிறேன். ஸோ மற்றபடி நான் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து வேர்ட்ப்ரெஸ்லேயே வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூடியூப்லேருந்து அப்படியே லிங்க் எடுத்து கோர்ஸ் வீடியோஸ்க்கு வந்து தருவாங்க. ஸோ அது அவ்வளோ எஃபெக்டிவான வே கிடையாது. ஏன்னா நீங்கள் யூடியூப் லிங்க்கை வந்து அவங்க சேவ் பண்ணி வேறு யாருக்குன்னா கூட ஷேர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, AWS S3ல வந்து நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல வே தான். பட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஆனா நான் இந்த வீடியோல வந்து எப்படி நீங்க ஈஸியா வந்து ஹோஸ்ட் பண்ணலாம், என்ன பிளாட்ஃபார்ம்ல ஹோஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், வீடியோஸ் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லுவேன். முக்கியமா நம்ம இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃப்ரீ தீம்ஸ் அண்ட் ஃப்ரீ பிளகின்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால அத நான் இப்பயே தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ நடுவுல நீங்க வந்து இந்த தீம் வாங்குங்க, இந்த பிளகின் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மி ப்ரைஸ், அதாவது ஒரு 8,000லேருந்து 10,000க்குள்ள தான் எல்லாருக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி வேறு என்ன டைப் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டொமைனை வந்து உங்களுக்கு வந்து டொமைனை ஹோஸ்டிங்கும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். செகண்ட் இயர்லேருந்து மட்டும் நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஹோம் பேஜ் வந்துருங்க. ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்ஸ் மூலயமா கூட நம்ம சைட்டுக்கு வந்து டிராஃபிக்ஸ் வந்து வரும். இந்த கோர்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க வந்து பை பண்ணிக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆல் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு கோர்ஸ் ஏன் ஃப்ரீயாக போட்டிருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ரீயாக ஒரு கோர்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் அவங்க ஃப்ரீயாக வந்து என்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் நான் சொல்லிக் கொடுக்குற வே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பெய்டு கோர்ஸை வந்து வாங்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் அண்ட் தென் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பெய்ட் கோர்ஸாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ். ஸோ இப்போ நம்மளை அவங்க கான்டாக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த கான்டாக்ட் அஸ் பேஜில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து வந்து டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டு என்னென்னா, ஸோ இப்போ அவங்க என்ரோல் பண்ணியிருக்க கோர்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கோர்ஸில் எதனா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னா அது ஷோ பண்ணுறது, அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்த கோர்ஸோட ரிவ்யூஸு, ஸோ அவங்களோட ரிவ்யூ, ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ மை கோர்சஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ மை கோர்சஸ் போனால் நான் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண 2 கோர்ஸ் வந்து காமிக்குது. ஏன்னா இப்போ நான் அட்மினாக வந்து லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூஸராக வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ரோல்டு கோர்சஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக இந்த வெப்சைட்டோட டெமோ. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோவிலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன்னா என்ன, அதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க.
போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயும் 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு கிரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்டில் இருக்கும். 48 மந்த்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள், கீழே 500 பர் மந்த் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கு வாங்குறீங்களோ ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்கள் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8793 வருது. ஸோ இதுவே நீங்கள் 24 மந்த்ஸ் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டினியூ கொடுத்து நார்மலாக நம்ம உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அது சிம்பிள் தான், அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஹோம் பேஜு. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்கின பிளான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்கின பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலாம், வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேர்ட்ப்ரெஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து மறக்காத மாதிரி எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கிரியேட் ஏ வெப்சைட் வித் ஏஐ அப்படி இல்லைனா ப்ரீ பில்டு வெப்சைட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறதுனால கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஒரு டொமைனை வந்து பை பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த டொமைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டொமைன் இன்னும் பை பண்ணல, நான் ஹோஸ்டிங் மட்டும் தான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் சேனல் நேம்லேயே நான் ஒரு டொமைன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ wp.devtamil.in சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் அந்த டொமைன் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவங்க இன்டர்நெட் ஸ்பீட் அண்டு ஹோஸ்டிங் ப்ரொவைடரை பொறுத்து இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து டைம் எடுக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து எடுக்கும். 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து எடுக்கும். A few moments later.
ஓகே. இப்ப நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், சில டிஃபால்ட்டான பேசிக்கான வேர்ட்பிரஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ டேஷ்போர்ட வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப டேஷ்போர்ட்ல வந்து தேவையில்லாத நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கிளீனா வந்து வச்சுக்கலாம் நம்ம டேஷ்போர்ட. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்ப இந்த செக் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்டிக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்ப பாருங்க நம்ம வெப்சைட் வந்து டேஷ்போர்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங்ஸ ஹாவர் பண்ணி, ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டேக்லைன் வந்து தரணும். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் செல்லிங் வெப்சைட்னால, நான் என்ன குடுக்குறேன்னா, "லேர்ன் பெட்டர், குரோ ஃபாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப சைட் லோகோ வந்து நம்ம தரணும். ஸோ சைட் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ என்னுடைய சைட்டோட லோகோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்ப நீங்க எதனா ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணாலும், நீங்க வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து தரணும். நான் வந்து டைட்டிலுமே எப்பயுமே வந்து குடுத்துப்பேன். ஸோ சைட் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. ஸோ இப்ப நம்ம கிராப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப சைட் லோகோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனிஒன் கேன் ரெஜிஸ்டர் அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யார் வேணா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம டைம் ஜோன் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம இந்தியால இருக்கிறதுனால, நான் வந்து கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொல்கத்தா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, கடைசில சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பேசிக்கான செட்டிங்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு தீம வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்பியரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத ஹாவர் பண்ணி தீம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து 3 தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதுல ஒரு தீம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத தீம்ஸ்லாம் வந்து எப்பயுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். ஏன்னா, அது வந்து தேவையில்லாம நம்ம வெப்சைட்ல வந்து ஸ்டோரேஜ தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. செலக்ட் பண்ணிட்டு டெலீட்ன்னு குடுத்துடலாம். ஸோ இப்ப இந்த 2024 தீமும் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதையும் வந்து டெலீட் குடுத்துடலாம். ஸோ இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு புது தீம் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ, அதனால ஆட் தீம் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி, ஆஸ்த்ரான்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆக்டிவேட் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஆஸ்த்ரா வந்து அ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த 2025ன்ற தீம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்ப நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இத வந்து இப்ப டெலீட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நம்ம வெப்சைட்ல வந்து ஹேஷ்டாக் தீம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப தீம் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளக்கின்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 பிளக்கின் கிட்ட நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பிளக்கின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணி ஆட் பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விட்டர் எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ட்விட்டர் எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளக்கின யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோர்சஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இத இப்போதைக்கு ஆக்டிவேட் தராதீங்க. ஏன்னா நம்ம பல்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளக்கின்ஸ் வந்து ஆக்டிவேட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் வந்து நம்ம எலமென்டார் அப்படின்ற அந்த பேஜ் பில்டர் பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எலமென்டார் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி ராயல் எலமென்டார் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதையும் வந்து இன்ஸ்டால் குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம கோர்ஸ் வந்து பெய்டு கோர்ஸா கூட நம்ம வந்து எப்படி வந்து பை பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லப் போறோம். ஸோ அதனால நம்ம பேமெண்ட்ட ஹேண்டில் பண்றதுனால WooCommerce அப்படின்ற பிளக்கின வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ WooCommerce இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்வாட்டோ அப்படின்ற பிளக்கின வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ என்வாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இங்க பாருங்க என்வாட்டோ எலமென்ட்ஸ்ன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணோம்னா, அப்டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கு. ஸோ இந்த பிளக்கின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்ட வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எதனா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இல்ல இப்ப நம்ம வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கையில குடுத்துருக்கோம். அவர் வந்து ஏதோ ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாருன்னா, இப்ப நம்ம பேக்கப் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தா, அத வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த வெப்சைட்ட இம்போர்ட் பண்ணிக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த அப்டிராஃப்ட்ன்ற இந்த பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம கான்டாக்ட் ஃபார்ம்லாம் கிரியேட் பண்றதுக்காக
WP ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ WP ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து 2 இன்சைட்ஸ் பார்க்குறதுக்காக 2 பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் சைட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின்னு. ஸோ இது மூலிமா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை வந்து எவ்வளோ பேர் வந்து செக் பண்ணுறாங்க, ஸோ எத்தனை பேர் டெய்லி பார்க்குறாங்க, ஸோ அந்த அனலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த பிளகினை யூஸ் பண்ணி. ஸோ சைட் கிட் பை கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ கூகுள் சைட் கிட்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளகின் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மான்ஸ்டர் இன்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து இதையே இன்ஸ்டால்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது 2த்துல எதனா ஒன்று இருந்தாலே போதும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து கூகுள் சைட் கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா பிளகின்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளகின்ஸ் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஹாவர் பண்ணி இன்ஸ்டால்டு பிளகின்ஸ்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பிளகின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த ஹாஸ்டிங்கர் ஏஐலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அதை டீஆக்டிவேட் பண்ணி டெலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டிங்கர் ஈஸி ஆன்போர்டிங் அதுவும் வந்து தேவையில்லை. ஸோ அதையும் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ மற்ற எல்லா பிளகின்ஸும் வந்து நம்மளுக்கு தேவை, எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பல்காக நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த பல்க் ஆக்ஷனில் ஆக்டிவேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம பிளகின்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் போனால் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தெரியும். இங்கே பாருங்கள் எல்லாமே இன்ஸ்டால். ஓகே, இன்னும் 2, 3 வந்து நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஸோ இதையும் செலக்ட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அப்ளை கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லா பிளகின்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பிளகின்ஸ் சைடு வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு நம்ம. அடுத்து வந்து நம்ம ட்விட்டர் எல்எம்எஸ் அதில் எப்படி செட்டிங்ஸ்லாம் பேசிக்கான செட்டிங்ஸ்லாம் சிலது இருக்குது. ஸோ அதை வந்து முடிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம ட்விட்டர் எல்எம்எஸில் வந்து பண்ணக்கூடிய செட்டிங்ஸ்லாம் சில இது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ட்விட்டர் எல்எம்எஸ் வந்து ஹாவர் பண்ணி செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து நம்ம பேசிக்கலாக சில செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல அலோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டு ட்ராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஸோ அவங்களால டெலீட் பண்ணக்கூடிய நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆலையும் நம்ம வெப்சைட்டில் வந்து கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அவங்களால டெலீட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து தவிர்த்துடலாம். ஸோ அட்மின் தான் வந்து டெலீட் பண்ணுற மாதிரி அப்படி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கோர்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்டரால் இல்லை ஸ்டூடெண்ட்டால் வந்து கோர்ஸ் அப்லோட் பண்ண முடியாது. அது வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி நம்ம கஸ்டமர்ஸையும் வந்து கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ண வச்சு அந்த கோர்ஸை வந்து மற்றவங்க பை பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து கமிஷன் எடுக்கிற மாதிரி அதை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் அந்த செட்டிங்ஸோட. இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி கோர்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்சஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வந்து வரலாம். ஸோ கோர்சஸில் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் கண்டென்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணுறது மூலயமா இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கோர்ஸை வந்து உங்களால் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டாகிள் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் கோர்சஸ் ஆன் ஆல் லெசன்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு கோர்ஸில் வந்து எல்லா லெசனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ ஓகே, எனக்கு அப்படி தான் ஆகணும். ஏன்னா எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆனதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து கோர்ஸ் ரீடேக். ஸோ இதையும் வந்து ஆன் பண்ணிடுறேன். அடுத்து WP எடிட்டர் ஃபார் லெசன்ஸ். ஸோ இதையும் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ லெசனை வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வேர்ட்பிரஸ் எடிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இது. ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக்கல் லோட் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் கண்டென்ட். ஸோ இதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனேபிள் லெசன் கமெண்ட்ஸ் இதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து யூசர் வந்து கமெண்ட்ஸ் எதனா ஆட் பண்ண முடியும் வீடியோ கீழே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆட்டோ சப்மிட் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கரண்ட் குவிஸை வந்து நீங்கள் வந்து அந்த டைமிங்குள்ளே வந்து சப்மிட் பண்ணலன்னா ஆட்டோ சப்மிட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் டிஸ்ப்ளே டைம் ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து தப்பா எதனா சொல்லிட்டீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து வேறயா இருக்குன்னு வச்சுக்கோங்க குவிஸ்ல. ஸோ அப்போ அந்த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டிஃபால்ட் குவிஸ் அட்டெம்ப்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10ல இருக்கு. ஸோ நான் வந்து இது 0க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 0 மீன்ஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கு பாருங்க. ஸோ 0வா இருந்துச்சுன்னா நீங்க அன்லிமிட்டெட் டைம்ஸ் வந்து குவிஸ்ஸ வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க கீழ வரலாம். நம்ம பிரிஃபர்ட் வீடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்குல்ல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப இந்த கோர்ஸுக்கான வீடியோஸ் வந்து நீங்க எங்கருந்து கொண்டு வர போறீங்க? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எம்பெடட் ஸோ நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அங்கருந்து அந்த எம்பெடட் லிங்க்க மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த Twitter LMSல வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இந்த எம்பெடட் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எதுக்கோ வந்து நான் எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் இல்ல YouTube ஸோ இதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து இந்த எம்பெடட் மட்டும் வந்து போதும். ஓகேங்களா? ஸோ இப்ப சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ அடுத்து மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து செலக்ட் எ இ-காமர்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இப்ப நம்ம இ-காமர்ஸ் இன்ஜின் என்ன அ அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா, வூகாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ வூகாமர்ஸ் அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனேபிள் கெஸ்ட் மோட். ஸோ அலோவ் யூசர்ஸ் டூ பிளேஸ் ஆர்டர் வித்தவுட் அன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ அக்கவுண்ட் இல்லனாலும் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து வேணான்னா, நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ரெவென்யூ ஷேரிங். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கோர்ஸ் அப்லோட் பண்ற மாரி இருந்தா தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதெல்லாம் தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம டிசைன வந்து செக் பண்ணிடலாம். ஸோ டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப கோர்ஸ் வந்து ஒரு ரோல வந்து எத்தன கோர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து 3 கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு ரோல வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபில்டர் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ ஆமா எனக்கு கண்டிப்பா கோர்ஸ் ஃபில்டர் வந்து வேணும். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பர் பேஜ் இது வந்து 12 இருக்கு. ஸோ எனக்கு 12 தேவையில்ல. ஒரு 9 இருந்தா போதும் எனக்கு ஒரு பேஜ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபில்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ எனக்கு எல்லா ஃபில்டர்ஸுமே வேணும். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் லிஸ்ட் லேஅவுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த போர்ட்ரைட் ஹரிசாண்டல் இதுவே எனக்கு ஓகே. ஸோ இத செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் ப்ரொஃபைல் லேஅவுட்லாம் அது டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஸ்டூடண்ட் ப்ரொஃபைலும் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஸோ மத்தது எல்லாமே வந்து நான் டிஃபால்ட்டாவே விட்டுர்றேன். ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன குடுத்துக்கலாம். ஸோ கடைசியா வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் பெர்மலிங்க், லெசன் பெர்மலிங்க் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவே எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து இந்த டிஃபால்ட்டாவே ஓகே. எதுவும் சேஞ்சஸ் வந்து தேவையில்ல. ஸோ இப்ப நம்ம எல்லா செட்டிங்ஸ் வந்து முடிச்சாச்சு Twitter LMSல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம WooCommerce செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த WooCommerce ஹாவர் பண்ணி செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல நம்ம ஒண்ணொண்ணா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க அட்ரஸ வந்து குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்க சிட்டிய வந்து குடுத்துக்கோங்க. அடுத்து உங்க கண்ட்ரிய வந்து மெயினா வந்து கரெக்ட்டா வந்து குடுக்கணும். ஸோ இந்தியான்னு குடுத்து, ஸோ நான் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட்ல இருக்கீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செல்லிங் லொகேஷன் இதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்ட்டாவே இருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து கரன்சி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுலயும் வந்து நான் வந்து இந்தியன் ரூப்பீஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து வேர்ல்டு வைட் செல் பண்ண போறீங்க. டாலர்ஸ்ல செல் பண்ண போறீங்கன்னா, டாலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து தமிழ்ல தான் கோர்ஸ் அப்லோட் பண்றதுனால, ஐஎன்ஆர வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப சேவ் சேஞ்சஸ்ன்றத குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷிப்பிங்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா ஆன்லைன் ப்ராடக்ட் தானே. ஸோ அதனால பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பேயூ இண்டியா அப்படின்றத தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து வேர்ல்டு வைட் வந்து கவர் பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரைப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லன்னா இந்தியால நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா, ரேசார் பே யூஸ் பண்ணலாம். இல்ல பேயூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பேயூல வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஸோ அதனால நான் இத இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்ப இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இத வந்து நான் எனேபிள்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சின்னதா ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் மட்டும் குடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்க எனக்கு வந்து பேயூ வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய பேயூ வெப்சைட்டுக்கு வந்து நான் வந்துக்கிறேன். ஸோ இந்த பேயூ வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 ஆர் 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் இந்த பேயூவில் வந்து அந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணுங்கள். எனக்கும் வந்து உங்களுக்கும் வந்து ஏபிஐ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வெப்சைட்லாம் செக் பண்ணிட்டு கோர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போதே இதை வந்து கொடுத்துறாதீங்க. ஸோ நீங்கள் கோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து அப்ரூவல் வந்து ரைஸ் பண்ணுங்கள். அவங்க அப்ரூவல் வந்து 2 நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டெவலப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கீயை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேயூவில் வந்து மேனேஜ் அப்படின்றது செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அலோவ் யூசர்ஸ் டு கேன்சல் ஆர்டர் அண்ட் இனிஷியேட் ரீஃபண்ட். ஸோ இதே வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காப்பி பண்ண கீயை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 256 பிட்டு சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வெரிஃபை பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கடைசியாக வந்து ரிட்டர்ன் பேஜ் இப்போ நீங்கள் பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கடைசியாக வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசி. ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த எனேபிள் லாகின் இன் டியூரிங் செக் அவுட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிவிட்டு அவங்க வந்து செக் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து டியூரிங் செக் அவுட் அலோவ் கஸ்டமர்ஸ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் டியூரிங் செக் அவுட். ஸோ செக் அவுட் பண்ணும்போது அவங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன் மை அக்கௌண்ட் பேஜ். ஸோ இந்த பேஜ்லேயே வந்து அவங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைவசி பாலிசி அண்டு செக் அவுட் ப்ரைவசி பாலிசிலாம் நீங்கள் எதனா ஆட் பண்ணணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஸோ இந்த செக் பாக்ஸ்லாம் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மெயினான WooCommerceஓட செட்டிங்ஸு. ஸோ மெயினாக வந்து ஜென்ரல் பேமெண்ட்டு அப்புறம் அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசி. ஸோ இதுதான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இதோட WooCommerce செட்டிங்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ட்விட்டர் எல்எம்எஸ்ல ஒரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்விட்டர் எல்எம்எஸ்ல ஒரு கோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸ் ட்விட்டர் எல்எம்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஹவர் பண்ணி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கோர்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேட்டர்ன் பிரிண்டிங் இன் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ அப்படி தான் வந்து நான் இங்கேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 25 பேட்டர்ன் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து நான் நேம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கனோ ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து நான் காப்பி பண்ணி வந்து இங்கே கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஆல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து கோர்ஸை ஷெட்யூல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஷெட்யூல் பண்ண வேணாம். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்பயே வந்து பப்ளிஷ் ஆனாலே போதும். ஸோ அடுத்து நம்ம ஒரு ஃபீச்சர் இமேஜை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அப்லோட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் வந்து இந்த தம்ப்நெயில் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இந்த தம்ப்நெயில அப்படியே வந்து ஓப்பன் கொடுத்து ஸோ இந்த ஆல் டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கோர்ஸுக்கு வந்து ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து bunny.net அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு Gmail மூலியமாவோ, இல்ல இமெயில் மூலியமாவோ ஃபர்ஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து bunny.net. ஸோ இதில வந்து நீங்க வந்து உங்க வீடியோஸ் எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக நீங்க இந்த வெப்சைட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணணும்? நீங்க டைரக்ட்டா வந்து வேர்ட்பிரஸ்லயே வந்து அப்லோட் பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாரி அப்லோட் பண்ண முடியும். ஆனா உங்க வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். டெட் ஸ்லோ ஆயிடும். ஏன்னா நீங்க நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சுரும். வீடியோ ப்ளே பண்றது எல்லாமே லேக் ஆயி ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து 2, 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. நீங்க வந்து YouTubeலயும் அப்லோட் பண்ணலாம். YouTubeல அப்லோட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆட் ஃப்ரம் URL இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து YouTube அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம அந்த செட்டிங்ஸ்ல வந்து YouTube வந்து செலக்ட் பண்ணல. ஸோ ஒரு வேளை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த YouTube லிங்க்க குடுத்தா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆயிருக்கும். ஆனா வந்து அந்த மாரி ப்ளே ஆகும்போது, உங்களுக்கு வந்து அந்த கீழ வந்து YouTube அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி அவங்க வந்து வேற யாருக்குன்னா லிங்க்க சென்ட் பண்ணா கூட, அவங்களால கூட அந்த லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அது ஒரு செக்யூரே கிடையாது. நீங்க YouTube மூலியமா வந்து ஹோஸ்ட் பண்றது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வந்து ஹோஸ்ட் பண்றோம் நம்ம வீடியோஸ. ஓகே. இப்ப இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்க வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ்னா என்னன்னா, ஒரு பெரிய பண்டில் மாரின்னு வச்சுக்கோங்க. ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ற மாரி. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் 2 கோர்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? என்னுடைய வெப்சைட்ல. ஸோ இதில பாருங்க 25 பேட்டர்ன் பிரிண்டிங்ன்ற ஒரு கோர்ஸு, இன்னொரு Zoho ரவுண்ட் 3க்கான இன்னொரு கோர்ஸு. ஸோ இந்த 2 கோர்ஸுக்கும் நான் வந்து இந்த வெப்சைட்ல வந்து 2 ஃபோல்டர் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்ல. ஓகே. இப்ப நான் ஒரு கலெக்ஷனுக்குள்ள போறேன். இந்த 25 ஸ்டார் பேட்டர்ன் கலெக்ஷனுக்குள்ள போனா, ஸோ இதுக்குள்ள வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ள பாருங்க, நான் வந்து 4 கலெக்ஷன் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஒரு கலெக்ஷனு. ஸோ இதுக்குள்ள ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் பேட்டர்ன் பிரிண்டிங்ன்னு சொல்ட்டு இது ஒரு கலெக்ஷனு. ஸோ இது உள்ள வந்து 9 வீடியோ இருக்கு. ஸோ இன்டர்மீடியேட்ல 9 வீடியோ இருக்கு. அட்வான்ஸ்ல 5 வீடியோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இந்த வீடியோ தான் நம்மளுக்கு வந்து தேவை இப்ப. ஸோ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணேன்னா, ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத எப்படி நம்ம காப்பி பண்ணணும்னா, இந்த லிங்க் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்க வந்து காப்பின்னு குடுத்து, நீங்க இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ ஓகே குடுத்துட்டு, இப்போ வந்து நீங்க ஃப்ரீன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரீ கோர்ஸா இருந்துச்சுன்னா. ஸோ பெய்ட் கோர்ஸா இருந்தா எப்படி நீங்க இத பெய்டு எப்ப நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃப்ரீன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கேட்டகரி நீங்க வேணுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க கேட்டகரி ஆட் ஆயிடுச்சு. அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்ஸ் வந்து எதனா வேணும்னா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து ஆட் பண்றேன். ஸோ இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆத்தர் நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டா அப்படியே வந்து விட்டுர்றேன். ஸோ இப்ப இந்த bunny.netல வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, எப்படி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்புறம் கலெக்ஷன் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்ப நீங்க மேல வந்து அப்லோட் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து ஆட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு கலெக்ஷன் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். இல்ல அப்லோட் வீடியோ குடுத்தீங்கன்னா, உங்களால ஒரு வீடியோ வந்து டைரக்ட்டா இதுல வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனா, எனக்கு வந்து என்ன இஷ்யூ ஆச்சுன்னா இந்த வெப்சைட்ல, லேப்டாப்ல இருந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ லேப்டாப்ல இருந்து அப்லோட் பண்ணும்போது, எனக்கு வந்து சரியாவே அப்லோடே ஆவல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆ மொபைலுக்கு வந்து வீடியோஸ் வந்து மூவ் பண்ணிட்டு, மொபைல்ல இருந்து இந்த வெப்சைட்ல வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்ப எனக்கு பக்காவா எல்லாமே அப்லோட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் இருந்தது இந்த வெப்சைட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு சார்ஜ் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சார்ஜ் வந்து இருக்கு தான். ஆனா ரொம்ப மினிமலான சார்ஜ் தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. நான் வந்து ஒரு $10 வந்து ஆட் பண்ணேன். ஒரு 2 மாசம் முன்னாடி ஆட் பண்ணேன் இந்த $10. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு அதுல ஒரு $2லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து புடிச்சிருக்காங்க. ஆனா நான் நான் எவ்ளோ எம்பி கணக்குல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒரு 6 ஜிபி கிட்ட 5 ஜிபி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 45 ஜிபி. ஸோ மொத்தமா 50 ஜிபி வந்து கன்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து இப்ப 2 மாசத்துலயே வந்து பாருங்க ஒரு $2 தான் புடிச்சிருக்காங்க.
ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கணக்கு வருது? ஒரு ரூ. 80 ரூ. 85 அவ்வளோதான் கணக்கு வருது. ரொம்ப சீப் தான். நீங்க மத்த இப்ப AWSலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. ஒருவேள திடீர்னு அந்த பிளான வந்து தாண்டி நீங்க அ யூசர்ஸ் வந்து அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, திடீர்னு அவங்க சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமா போடுவாங்க. நம்ம அஃபோர்டே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து சார்ஜ் வந்து போட்டுருவாங்க. ஸோ YouTube வந்து செக்யூர் கிடையாது. அது வந்து அந்த லிங்க யூஸ் பண்ணி யார் வேணா வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால நான் நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் தேடி பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாத்தையோட பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து மினிமல் அமௌண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க வீடியோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. ஸோ இந்த வெப்சைட் வந்து மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கோர்ஸ் கிரியேஷன் வெப்சைட் வந்து கிரியேட் பண்றீங்கன்னா. ஓகே. இப்ப நம்ம இத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலான்னா, நீங்க அப்பப்போ நீங்க அப்லோட் பண்ண சேவ் அஸ் டிராஃப்ட் வந்து குடுத்துட்டே வாங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட்டு நம்ம கரிக்குலத்துக்கு வந்து வரலாம். ஸோ கரிக்குலம்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டாபிக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ஒரு செக்ஷன் மாரி ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள வந்து இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரோன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க டைமிங் இருக்குல்ல? ஸோ இங்க டைமிங்க வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டு, இந்த 25 ஸ்டார் பேட்டர்ன் போயிட்டு, கலெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு, இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஸோ இதோட டைமிங் வந்து பாருங்க 1 மினிட் 01 செகண்ட்ஸ். ஸோ அத வந்து நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1:01 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. ஸோ இப்ப சேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு செக்ஷன்ல நான் ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இன்னொரு செக்ஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, ஸோ பேசிக் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத வந்து ஆட் பண்றேன். ஸோ பேசிக் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ இந்த டாபிக் வந்து இந்த செக்ஷன் ஒண்ணு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு லெசன் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இப்ப பாருங்க இந்த பேசிக் பேட்டர்ன் ப்ராப்ளம்க்குள்ள நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? ஸ்கொயர் ஃபில் பேட்டர்ன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 23 செகண்ட்ஸ் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதே மாரி 1 டாட் ஸ்கொயர் ஃபில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இத வந்து காப்பி பண்ணிக்கலாம் இந்த லிங்க்க. ஸோ இத காப்பின்னு குடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப மினிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம்ல. 5:23 மினிட்ஸ் ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வந்து இப்ப இந்த புரோகிராமிங் வீடியோனால நான் வந்து கோடு எதனா ஜிப் ஃபைலா இருந்துச்சுன்னா, அப்லோட் ஃபைல் குடுத்து இந்த இடத்துல கூட நீங்க அப்லோட் கூட பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப சேவ்ன்னு ஆப்ஷன் குடுத்துடலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த செக்ஷன்லயும் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்ப சாம்பிளுக்கு நான் 2 வீடியோ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க என்ன குடுக்கணும்னா, இந்த கோர்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ இந்த எதுக்காக இந்த கோர்ஸு? ஸோ இதுல வந்து என்ன வந்து யூசர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க? ஸோ வாட் வில் ஐ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் வந்து நீங்க குடுக்கணும். ஸோ பேசிக் ஜாவா புரோகிராமிங் நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அப்புறம் ஃபார் லூப்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்கேன். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து தமிழ் ஸ்பீக்கிங் லேர்னர்ஸ் யாருக்கு வந்து ஜாவா கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கோ, ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ற மாரி இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலான இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸு. ஸோ நீங்க வந்து அத எப்படி செக் பண்ணலாம்னா, உங்களோட ஒவ்வொரு வீடியோ வந்து டியூரேஷன கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து இத கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, ரெக்யர்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே குடுக்குறது நல்லது. ஸோ இப்ப நான் டெமோ பர்ப்பஸ்க்காக இத அப்படியே பிளாங்க்கா வந்து விட்டுர்றேன். ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம கோர்ஸ் கன்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க இந்த இடத்துல வந்துட்டு வியூன்றத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்ம கோர்ஸ. ஸோ இப்ப பாருங்க நம்ம கோர்ஸ் வந்து இந்த மாரி தான் இப்ப ஷோ ஆவுது. இப்ப நான் அட்மினா லாகின் பண்ணதுனால, ஸோ Gmail ஐடி குடுத்து லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இந்த வீடியோ வந்து நான் அப்படியே டைரக்ட்டா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு செக்ஷன் வந்திருக்கு. ஸோ பேசிக் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்திருக்கு. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து டைரக்ட்டா ப்ளே ஆகுது. ஸோ இப்ப நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ வந்து அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்லயே வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா?
ஸோ ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆன்லைன் லேர்னிங் வெப்சைட் வந்து எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாரி நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒரு பெய்ட் கோர்ஸா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பெய்ட் கோர்ஸா மாத்துறதுக்கு நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட் சைட்ல. ஸோ ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து ஆட் நியூ ப்ராடக்ட் அத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க கோர்ஸோட நேமையே நீங்க வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ என் கோர்ஸ் நேம நான் காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸ்லாம் வந்து தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து தேவையில்ல. ஸோ இப்போ நான் சாம்பிளுக்காக அது வந்து ரூ. 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினா வந்து நீங்க விர்ச்சுவல் அண்ட் ஃபார் ட்விட்டர் இத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ட்விட்டர் எல்எம்எஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஃபார் ட்விட்டர். ஸோ அடுத்து வந்து இது வந்து விர்ச்சுவல் ப்ராடக்ட். அதனால விர்ச்சுவல வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து டவுன்லோடபிள் கிடையாதுல்ல. ஸோ அதனால டவுன்லோடபிள் நம்ம வந்து செலக்ட் பண்ணல. ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட்ல வந்து பாருங்க, நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம சிம்பிளா நான் வந்து ஜாவா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்க ஒரு ப்ராடக்ட் இமேஜும் வந்து செட் பண்ணலாம். ஸோ இத நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதே இமேஜ வந்து நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க செக் அவுட் பண்ணும்போது இந்த இமேஜ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே. இப்ப வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஓகே. இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம கரிக்குலத்துக்கு வந்து வந்துடலாம். ஸோ நம்ம ட்விட்டர் எல்எம்எஸ் வந்துட்டு கோர்ஸஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நம்ம எடிட் கோர்ஸ் அப்படின்றத குடுங்க. ஸோ இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ கோர்ஸ்ன்னு குடுத்துருந்தோம்ல. ஸோ இப்ப நம்ம பெய்ட் கோர்ஸா இத மாத்தணும்னா, பெய்டுன்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் எ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? 25 பேட்டர்ன் பிரிண்டிங் இன் ஜாவா. ஸோ அத நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெய்ட் கோர்ஸா வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்ப நான் அப்டேட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கோர்ஸ் வந்து பெய்டு கோர்ஸா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம Twitter எல்எம்எஸ்ல எப்படி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்ல வந்து எப்படி ஒரு ஹெட்டர வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ராயல் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து தீம் பில்டர் அப்படின்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட்டருக்கான அந்த டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி, ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் கண்டிஷன செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து என்டயர் சைட்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்டயர் சைட்டுக்கும் வந்து அப்ளை ஆகும். ஓகே. இப்போ சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, எலமென்டார் பேஜ் பில்டர்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட்ட வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஹெட்டர வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ராயல் எலமென்டார் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து ஹெட்டர வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நம்ம இந்த 4த் டெம்ப்ளேட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த டெம்ப்ளேட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எடிட் செக்ஷன வந்து செலக்ட் பண்ணி, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விட்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த விட்த் இருந்தா கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஸோ இது வந்து ஓகே எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு காலத்தோட சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த லோகோ காலம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது டிஃபால்ட்டா 7.89ல இருக்கு காலம் விட்த். ஸோ இத வந்து ஒரு 30க்கு வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 20 இல்ல 25 கூட குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதோட சைஸ் வந்து இது ஆல்ரெடி வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இது வந்து இதையும் வந்து நான் 25 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெனூஸ்லாம் வரப்போது. ஸோ நம்ம எந்த மெனூஸும் இன்னும் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ அதனால இப்போதைக்கு எதுவும் காமிக்காது. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லோகோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம சைட் லோகோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ண அந்த லோகோ வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ லோகோ வந்து கிரியேட் பண்றதுக்கு, நான் ஆல்ரெடி வந்து என் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். logo.com வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஈஸியா வந்து ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த லோகோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாரி இந்த 2வது இடத்துலயும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ செலக்ட்ன்னு குடுத்துட்டா, இப்ப நம்ம லோகோ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அதுக்காக இப்ப ஸ்டைல் செக்ஷன் போயிட்டு விட்த்த வந்து நல்லா இன்கிரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்ம லோகோ வந்து நல்லா விசிபிளாவே தெரியுது.
ஓகே. இப்ப லோகோ வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் இந்த புக் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இத எடிட்ன்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர் இல்ல உங்க கோர்சஸ் நீங்க எத வேணா வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல புக் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மை கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்ப யாருன்னா இத கிளிக் பண்ணாங்கன்னா, நம்மளோட கோர்சஸ் போற மாரி நம்ம வந்து குடுத்தாச்சு. ஸோ அந்த கோர்சஸ்லாம் வந்து நம்ம இன்னும் பேஜ் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ஒரு வேள கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அந்த லிங்க்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு போற மாரி வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இப்ப நம்ம ஹெட்டர் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலாம் வாங்க. ஸோ WP Dev Tamil அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, இங்க பாருங்க நம்மளுக்கு ஹெட்டர் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மெனூஸ்லாம் நம்ம ஆட் பண்ட்டோம்னா, நடுவுல வந்து மெனூஸ் எல்லாமே வந்துரும். ஸோ இப்போதைக்கு நம்ம லோகோ, அப்புறம் இந்த மை கோர்சஸ் இது வந்து கரெக்ட்டா வந்து விசிபிளா வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபூட்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் டூ வேர்ட்பிரஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபூட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ராயல் ஆட் ஆன்லயே. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட்ட குடுத்து, இப்ப ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ மறுபடியும் கிரியேட் டெம்ப்ளேட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஆட் கண்டிஷன் குடுத்து, இந்த ஃபூட்டரும் வந்து எனக்கு வந்து என்டையர் சைட்டுக்கு வந்து வரணும். ஸோ அதனால மறுபடியும் வந்து என்டையர் சைட்ட செலக்ட் பண்ணிட்டு, சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ ஃபூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்வேட்டோட ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த என்வேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில ஃப்ரீ பிளாக்ஸ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, இங்க 3வதா ஒரு ஃபூட்டர் இருக்குல்ல. ஸோ இத வந்து இன்சர்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவல் வெப்சைட்ல ஃபூட்டர்ல வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப லிஸ்ட் ஐட்டத்த கூட நம்ம அந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம், கான்டாக்ட் அஸ், அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம செலக்ட் பண்ணி, ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதே மாரி செகண்ட் ஐட்டம செலக்ட் பண்ணி, கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ 3வது ஐட்டமும் அதே மாரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இதே மாரி இப்ப நம்ம இந்த 2வது ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுலயே வந்து பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்ஷனல் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரிட்டர்ன் பாலிசிலாம் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சைட் வந்து ஒரு வேள நீங்க Google AdSenseக்குலாம் வந்து அப்ளை பண்றீங்கன்னா, அவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பக்காவா செக் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சைட்ட வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மாரி AdSenseக்கு வந்து அப்ரூவல் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த 3 பேஜ வந்து கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்க YouTubeல சர்ச் பண்ணாலே ஈஸியா அப்படியே பிரைவசி பாலிசிலாம் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு YouTubeலயே வந்து கிடைச்சிரும். இல்ல ChatGPTலயே கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த பேஜஸ்லாம். ஓகே. இப்ப கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஸோ Facebook எனக்கு தேவையில்ல. Twitterரும் தேவையில்ல. ஸோ Instagram மட்டும் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் WhatsApp வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ WhatsApp அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ WhatsApp ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, LinkedIn வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான செலக்ட் பண்ணிட்டு, LinkedIn அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா, இதுக்கான ஆக்சுவலான லிங்க்ஸ்லாம் வந்து ஆட் பண்றேங்க. ஸோ இப்ப நான் டெமோ பர்ப்பஸ்னால இது லிங்க்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணல. ஸோ நீங்க லிங்க்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னா, இப்ப இந்த Instagramம செலக்ட் பண்ணிட்டு, உங்க ஆக்சுவலான Instagram லிங்க்க வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாரி உங்க WhatsApp நம்பர இங்க பேஸ்ட் பண்ணணும். அதே மாரி LinkedIn வந்து URL வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்ப இது வந்து சென்டர் அலைன் பண்ணா அவ்வளோ நல்லா இல்ல. ஸோ லெஃப்ட் அலைன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த அலைன்மென்ட்ல வந்து லெஃப்ட் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஃபூட்டர வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்க, எனக்கு ஃபூட்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம பிளாக் போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம வெப்சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி பிளாக் போஸ்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிளாக் வந்து கிரியேட் பண்றதுக்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம், இப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரு பிளாக் வந்து இருக்கும். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்ப ட்ராஷ்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புது பிளாக் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆட் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க.
ஓகேவா? இப்போ நம்ம பிளாக்க்கு வந்து ஒரு டைட்டில் வந்து குடுக்கணும். ஸோ நம்ம இந்த டெமோ வெப்சைட்லேருந்தே நம்ம பிளாக் வந்து காப்பி பண்ண போறேன். ஸோ இந்த 3 கோட் கேம்ப் வர்சஸ் ஓடியன் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதையே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இந்த கன்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாரி வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஃபீச்சர்ட் இமேஜ் குடுத்து, இப்போ நான் ஆல்ரெடி வந்து இத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஃபீச்சர்ட் இமேஜ. ஸோ அந்த ஃப்ரீ கோட் கேம்ப் வர்சஸ் ஓடியன் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செட் ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போஸ்ட்டுக்கு வந்து ஃபீச்சர்ட் இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணணும். ஸோ சிம்பிளா நான் ஒரு கேட்டகரி குடுத்துக்கிறேன். கோடிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் டேக்ஸ்லாம் வேணுனா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு டேக்ல எதுவும் தேவையில்ல. நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம போஸ்ட்டை வந்து நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அத வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க நம்மளுக்கு அலைன்மென்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இல்ல. ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கரெக்ட்டா வந்து அலைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியா வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம பிளாகுக்காகவே தனியா ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு 3 பிளாக் வந்து ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கேனா, ஸோ இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நான் மிச்சம் இருக்க 2 பிளாகையும் வந்து ஃபாஸ்ட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். A few moments later. ஓகே. இப்ப நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பிளாக் வந்து ஆட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெமோ வெப்சைட்ல இருக்க மாரி, ஸோ ஹோம் பேஜ கிளிக் பண்ணா எப்படி இந்த பிளாக் லேஅவுட்லாம் இப்ப டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயினா ஒரு பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட் வந்து இருக்கு. ஸோ ஆட் நியூ பிளக்கின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ எலமென்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எலமென்ட்ஸ் கிட் எலமென்டார் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மெனு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஹோம் பேஜ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெனு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஜஸ ஹாவர் பண்ணி ஆட் பேஜஸ் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இத வந்து பப்ளிஷ்ன்னு குடுத்துக்கலாம். இல்ல சேவ் கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பப்ளிஷ் குடுத்துட்டு, எடிட் வித் எலமென்டார் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எலமென்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம டெம்ப்ளேட்ட வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண அந்த பிளாக் போஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே லேஅவுட்ட வந்து நம்ம இப்ப செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன் இந்த லேஅவுட்ட. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்ம ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம இந்த பிளாக் போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரிட் மாரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்ப நம்ம இந்த பிளாக வந்து செலக்ட் பண்ணி எடிட் குடுத்து, கிராப் கன்டென்ட் பை வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்ப இந்த மெட்டா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெட்டா டேட்டாவ செலக்ட் பண்ணி ஆத்தர ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி டேட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த டைட்டிலும் வந்து நம்ம முன்னாடி சேஞ்ச் பண்ண மாரி இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ரீட் மை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப எப்படி இந்த ஹோம் பேஜ wp-dev-tamil.in போட்டதுக்கப்புறம், நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ ஹாவர் பண்ணி ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஸ்டாட்டிக் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் பேஜஸ்ல உங்களுடைய பிளாக் பேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஹோம் பேஜே வந்து ஒரு பிளாக் லேஅவுட் பேஜ் தான். ஸோ அதனால நீங்க இந்த போஸ்ட் பேஜ் வந்து வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல செலக்ட் பண்ணாம கூட விட்டுடலாம். ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, பாருங்க இப்ப நம்ம வெப்சைட்ட வந்து யாரு யுஆர்எல்ல டைப் பண்ணி வந்தாலும், அவங்களுக்கு வந்து இந்த மாரி தான் வந்து ஹோம் பேஜ் வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பிளாக வந்து கிளிக் பண்ணா, ஸோ அது உள்ள வந்து அலைன்மென்ட் வந்து நல்லாவே இல்ல பார்த்தீங்களா? ஸோ இத எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சிங்கிள் பிளாகுக்கான டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் ஆட் ஆன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து இந்த தீம் பில்டர வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிரியேட் டெம்ப்ளேட் குடுத்து, ஸோ இந்த இடத்துல சிங்கிள் பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ ஆட் கண்டிஷன செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது தேவையில்ல. போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எலமென்டார் பேஜ் பில்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டைல்ஸா வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட்டிங்க வந்து நம்ம டிராக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஹெட்டிங்க வந்து டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுறேன். ஸோ நம்ம ஹெட்டிங்குக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு பேடிங் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் கீழேயும். ஸோ மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும். மார்ஜின டீலிங்க் பண்ணிட்டு, டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வந்து குடுத்துறேன். ஸோ 50 குடுத்துட்டு, பாட்டம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 30 இருந்தா ஓகே, பாட்டம்ல. ஓகே. இப்ப வந்து பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இத வந்து சென்டர்ல வந்து அலைன் பண்ணணும் நானு. ஸோ ஸ்டைல வந்து செலக்ட் பண்ணிட்டு, சென்டர வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அ இதுக்கு வந்து ஒரு டைப்போகிராஃபி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டைப்போகிராஃபி வந்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ 80 ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 70 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ 70 கூட பெருசு தான். ஸோ 55 குடுக்கலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ கலர வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா, இந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளோ நல்லா இல்ல. ஸோ கொஞ்சம் சட்டிலான பிளாக் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கலர் வந்து கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம மெட்டா இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ போஸ்ட் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இத டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேட் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம்லாம் வந்து தேவையில்ல. ஆத்தர வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் ஆத்தர் வந்து இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கலர வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப வந்து லைட் கலரா இருக்கா, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் விசிபிளாவே தெரியல. ஸோ இந்த கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து லைட்டா அப்படியே டிராக் பண்றேன். ஸோ கலர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைப்போகிராஃபிய செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஸோ லிஸ்ட் ஸ்டைலுக்கு போயிட்டு எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு கட்டர வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பக்காவா வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபீச்சர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இமேஜ் வந்து டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து சைஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா, இங்க தம்ப்நெயில் சைஸ் இருக்கு. ஸோ அத மாரி கஸ்டம் சைஸஸ் கூட இருக்கு. நீங்க வந்து மேனுவலா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து தேவையில்ல. நான் வந்து லார்ஜாவே வச்சுக்கிறேன். ஸோ இதுவே வந்து ஓகே எனக்கு. ஸோ இப்ப மார்ஜின் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம்ல. ஸோ மார்ஜின வந்து டீலிங்க் பண்ணிட்டு, டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வந்து ஆட் பண்றேன். பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிஎக்ஸ் வந்து மார்ஜின் வந்து டவுன்லயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்டென்ட்ட வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளஸ் ஐகான செலக்ட் பண்ணிட்டு, கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ போஸ்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ இத டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஓகே. இப்ப சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்க மாரி இருக்கு. ஸோ ஸ்டைல்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு, டைப்போகிராஃபிய வந்து செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு 14 வேணாம். ஒரு 18 இருந்தா எனக்கு வந்து கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு, வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால 18 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எதனா ஃபாண்ட் ஃபேமிலி எதனா சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதுவே வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஓகே. அவ்வளதான் நம்ம இந்த டெம்ப்ளேட்ட வந்து டிசைன் பண்ணியாச்சு. சிங்கிள் பிளாக் போஸ்ட்டுக்கான டெம்ப்ளேட் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் வெப்சைட்டுக்கு போயிட்டு. ஸோ எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து இந்த மாரி வருது. ஸோ ஆட் யுவர் ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஏன் இப்படி வருதுன்னா, நம்ம வந்து போஸ்ட்டு டைட்டில்ன்றது வந்து ஆட் பண்ணல. ஸோ நார்மலா ஏதோ ஒரு டைட்டில போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ போஸ்ட் டைட்டில்ன்றத வந்து ஆட் பண்ணோம். ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த போஸ்ட்டுக்கான பர்ட்டிகுலர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த மேல இருக்கிறத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த போஸ்ட் டைட்டிலுக்கு வந்து
நம்ம ஸ்டைல்ஸ் வந்து மறுபடியும் நம்ம அதுக்கு ஆட் பண்ண மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பின்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 இல்ல 70 அந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இதுவே வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி போஸ்ட்டுக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இத வந்து டெலீட் பண்ட்டு, ஸோ போஸ்ட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து டிராக் பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ ரெசல்யூஷன வந்து ஃபுல்லுன்னு குடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து அட்வான்ஸ்ல போயிட்டு, மார்ஜின் மட்டும் நம்ம டீலிங்க் பண்ணிட்டு, ஒரு டாப்புக்கு வந்து ஒரு 50 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 30 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப அந்த போஸ்ட்டுக்கான கரெக்ட்டான அந்த கன்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆவுது. ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோனே பாருங்க, நம்மளுக்கு வந்து பக்காவா வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டைல்லயே வந்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் போஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆவுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேக் டூ வேர்ட்பிரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இதுல வந்து பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத ஹாவர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ்ன்னு கூட குடுக்கலாம். இல்ல நீங்க டைரக்ட்டா பப்ளிஷ் கூட வேணும்னா குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த பேஜ வந்து டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளக்கினுக்கு போயிட்டு, நம்ம வந்து ஒரு ஃபார்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் யுவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ லெட்ஸ் கோன்னு குடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டே எனக்கு வந்து ஓகே. ஸோ சேவ்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப வெளிய வந்தேன்னா, எனக்கு வந்து சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்ம் வந்து இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப நம்ம பேஜஸ்க்கு வந்து போவோம். ஸோ பேஜஸ்க்கு போயிட்டு, இப்ப கான்டாக்ட் அஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ இப்ப எடிட் வித் எலமென்டார் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம இந்த என்வாட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, நம்ம கான்டாக்ட் பேஜுக்கான அந்த நம்மளுடைய கான்டாக்ட் பேஜ வந்து அப்படியே இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து ஓகே. ஸோ இன்சர்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த ஃபார்ம் மட்டும் இம்போர்ட் ஆவல. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து எலமென்டார் ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால இத ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ இப்ப நம்ம WP ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஆல்ரெடி இப்ப நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து இந்த இடத்துல டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப செலக்ட் எ ஃபார்ம்ல செலக்ட் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம ஃபார்ம் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ்ல. ஸோ இந்த காலம் விட்த்த வந்து நம்ம 50, 50 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஃபார்ம் வந்து பார்க்க கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம ஃபூட்டர்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணோம்ல. ஸோ அதே மாரி தான் இங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் இப்ப பண்ணி உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இப்ப நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நான் ஒரு செகண்ட் வந்து வெளிய வந்துக்கிறேன் வேர்ட்பிரெஸ்லேருந்து. ஸோ நம்ம வெப்சைட் போயிட்டு /கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க பக்காவா இப்ப நம்ம யூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு மெனூஸ் கிரியேட் பண்றது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு மெனு கிரியேட் பண்ணி அத வந்து ஹெட்டர்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம மெனு கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து அப்பியரன்ஸ ஹாவர் பண்ணி மெனூஸ்ன்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்போ மெனு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ மெனு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரைமரி மெனு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிரைமரி மெனுவ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ இப்ப தான் நம்மளுக்கு ஒரு மெனுவே ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெனுல வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹோம் பேஜ் ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் பேஜும் கூட. ஸோ அதனால ஹோம் பேஜ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து வேணும். அடுத்து டேஷ்போர்ட் பேஜ் வந்து வேணும். அதுக்கப்புறம் எனக்கு கார்ட் பேஜ் வந்து வேணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் டூ மெனு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அடிஷனலா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெமோ வெப்சைட்ல இருக்க மாரி
கோர்சஸ் பேஜ் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ கோர்சஸ் பேஜ் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரலான்னா, இப்போ நம்மளோட யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூஆர்எல்ல ஸ்லாஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே நம்மளுடைய கோர்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூஆர்எல்ல அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு கஸ்டம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆட் டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் கோர்சஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி ஹோமுக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேஷ்போர்டு வரணும். ஸோ அதனால் ஹோமு, ஆல் கோர்சஸ், டேஷ்போர்ட், அப்புறம் கான்டாக்டஸ்ஸு, அதுக்கப்புறம் கார்ட்டு. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹெட்டருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிரைமரி மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரைமரி மெனு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ ஹோமு, ஆல் கோர்சஸ்ஸு, அப்புறம் டேஷ்போர்டு, அப்புறம் கான்டாக்டஸ்ஸு, அப்புறம் கார்ட்டு. ஸோ இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இந்த பிளாக் போஸ்ட்டு இந்த கிரிட் வந்து வருது. ஸோ ஆல் கோர்சஸை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் பப்ளிஷ் பண்ண கோர்சஸ் எல்லாமே எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ கான்டாக்ட் அஸ்ஸை கிளிக் பண்ணால் இந்த கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. கடைசியாக வந்து கார்ட்டை கிளிக் பண்ணால் இப்போ நீங்கள் எதனா ஐட்டம் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணால் அது வந்து நம்ம டேஷ்போர்டில் வந்து எங்கே வரும், அதை நீங்கள் எப்படி அப்ரூவல் பண்ணணும், ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் பேமெண்ட் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா, இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேயூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து நம்ம வெப்சைட் வந்து இன்னும் அப்ரூவல் பண்ணல இந்த வெப்சைட்டை. ஏன்னா, இந்த வெப்சைட் அவங்க அப்ரூவல் பண்ணா மட்டும் தான், அவங்களுடைய பேமெண்ட் கேட்வே நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில எப்படி பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாரி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இன்காக்னிட்டோ மோட்ல வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ ரெஜிஸ்டர் நவ் கொடுத்து ஸோ இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. விஜய் எஸ்ன்னு சொல்லிட்டு நேம் வருது பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கோர்ஸை வந்து பை பண்ணோம்னா ஆல் கோர்சஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெமோ பர்பஸ்க்காக என்னோட பெய்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 999க்கு நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ டெமோக்காக நான் வந்து இது ₹1 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வியூ கார்ட் அப்படின்ட்டு இந்த கார்ட்டை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டியில் தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ சும்மா நான் டம்மியாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ரீடைரக்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் ப்ரொவைடர் கம்ஃபர்டபுளோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் கியூஆர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணுறேன். ஓகே. இப்போ எனக்கு பேமெண்ட் ஆனவுனே பாருங்க, எனக்கு இந்த மாரி பேமெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. தேங்க் யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மாரி வந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்து வரணும். இப்போ நம்ம அட்மினா வந்து இந்த வூகாமர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வூகாமர்ஸ் ஆர்டர்ஸ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, 52 செகண்ட்ஸ் முன்னாடி எனக்கு வந்து விஜய்கிட்டருந்து ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இத நீங்க எப்படி வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலான்னா, ஸோ இத ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நீங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கம்ப்ளீட் வந்து குடுக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பேமெண்ட் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. உங்க மெயில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கே வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், பேயூலருந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த மாரி பேமெண்ட் வந்து ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயில நீங்க செக் பண்ணிட்டு கூட இத வந்து நீங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு இப்ப நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், இப்ப நான் அந்த இன்காக்னிட்டோ டேப் போயிட்டு, இந்த டேஷ்போர்ட் போய் செலக்ட் பண்ணேன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து காமிக்குது பாருங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ண மாரி காமிக்குது.
ஸோ இதுக்கு அவங்க கம்ப்ளீட்டட் பேக் எண்டில் வந்து கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து காமிக்காது. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணி வீடியோஸ் எப்படி ப்ளே பண்ணலான்னா, ஸோ இந்த கோர்ஸில் போயிட்டு ஸ்டார்ட் லேர்னிங்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே லைனாக வந்து நான் இந்த கோர்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேமெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி நீங்கள் அட்மினாக வந்து அப்ரூவல் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, அதுக்கான செட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் எல்எம்எஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு வந்து அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டைரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இன்னும் 2 பிளகின் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா இந்த கூகுள் சைட் கிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த கூகுள் சைட் கிட் வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ யூசர் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ உங்கள் வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க, எந்த மீடியத்துலேருந்து வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ என் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக யூடியூப்லேருந்து தான் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறதுனால, அது மூலியமா கிளிக் பண்ணி தான் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்ரிக்லாம் நீங்க தெரிஞ்சு, இன்னும் நீங்க எந்த மாரி கோர்சஸ் வந்து அவங்க விரும்புறாங்க, அதெல்லாம் செக் பண்ணிட்டு, நீங்க வந்து அதுக்கேத்த மாரி கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இல்ல நல்ல ரீச் வந்து உங்க சைட் போகுதுன்னா, நீங்க Google AdSense கூட அப்ரூவல் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க இந்த எந்த பேஜ வந்து அதிகமா யூசர்ஸ் வந்து விசிட் பண்றாங்க, ஸோ இந்த எல்லா மெட்ரிக்கும் வந்து உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ Google சைட் கிட் மாரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்சைட்ஸும். ஸோ மான்ஸ்டர் இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ அதுவும் இதே மாரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரிப்போர்ட்ஸ வந்து நான் இப்ப செலக்ட் பண்றேன் பாருங்க. ஸோ இதுலயும் பாருங்க, இதுலயும் நம்மளுக்கு எவ்வளோ செஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்ட விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்து நடக்குது லாஸ்ட் 30 டேஸ்ல. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பிளகினும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க வெப்சைட்ல அ ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம டுட்டோரியல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன டைப் ஆஃப் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணணும்னாலும், நீங்க வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ மினிமல் பிரைஸ்க்கு தான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அரவுண்ட் 8,000 டூ 10,000க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் டொமைனோட உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வெப்சைட்ஸ் வந்து வேணுமோ, நீங்க வந்து என்ன அப்ரோச் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கு வேணும்னாலும், நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ இதே மாரி வேற என்ன டாபிக்ல வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து நீங்க வந்து தேங்க்ஸ் பட்டன கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மானிட்டைஸ் ஆவல. ஸோ இந்த மாரி லாங் ஃபார்ம் கன்டென்ட் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.